ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான் ராஜா என்ற சிறுவன். அவனுடைய பெற்றோர் விவசாயம் செய்து வந்தார்கள். தினசரி வேலைப்பளு அதிகம் இருந்தாலும் ராஜாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் தர முயன்றார்கள். ஆனால் ராஜாவுக்கு படிப்பில் சிறிதும் ஆர்வம் இல்லை. அவனுக்கு தோழர்களுடன் விளையாடுவதும் தெருவில் நேரம் கழிப்பதும் மட்டுமே பிடித்தம். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை இல்லையே என்று அவன் அடிக்கடி சொல்வான். ஆனால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரே போல சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். படிக்கிறது மட்டும்தான் உயர்ந்த வாழ்வை தரும். ஆனால் ராஜாவுக்கு அது ஒரு காதில் விழுந்து மற்றொன்றில் வெளியே போனது. அந்த வகையில் பள்ளி இறுதித் தேர்வில் ராஜா தோல்வியடைந்தான். தன்னுடன் இருந்த நண்பர்கள் எல்லோரும் தேர்ச்சி பெற்று மேல்நிலைக் கல்விக்குச் சென்றார்கள். ராஜா மட்டும் வீட்டிலேயே இருந்தான். அவன் அப்பா ஒரு நாள் அவனை அழைத்து, "நீ இப்போ வேலைக்கு போய் கற்றுக்கொள். வாழ்க்கை எவ்வளவு கடினமாயிருக்கும்னு தெரிஞ்சால்தான் படிப்பு எவ்வளவு முக்கியம்னு புரியும்" என்றார். அதன்படி ராஜா நகரத்திற்கு வேலைக்குச் சென்றான். அங்கு அவனுக்கு கிடைத்த வேலை ஒரு கட்டிட பணியில் கூலி வேலை. தினமும் காலை 6 மணிக்கே கிளம்பி மழையிலும் வெயிலிலும் வேலை செய்தான். சுமாராக 10 மணி நேரம் வேலை செய்த பிறகு சோர்வுடன் மட்டும் வீட்டுக்கு வருவான். அவன் உடம்பு மட்டும் வலிக்கவில்லை, அவன் மனசும் நொந்தது. வேலை செய்யும் இடத்தில் எல்லோரும் அவனை கீழ்த்தரமாகவே பார்த்தார்கள். ஒருமுறை ஒரு அலுவலக ஊழியர், "படிக்காம ஏதாவது வேலை பார்க்கறவங்க எல்லாம் இப்படிதான்" என்று கேவலமாக பேசினார். அந்த வார்த்தைகள் ராஜாவின் மனதை நொறுக்கிவிட்டன. அந்த இரவு அவனால் தூங்கவே முடியவில்லை. நான் தவறு பண்ணிட்டேனோ என கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போதுதான் அவனுக்கு புத்தி வந்தது. வாழ்க்கையை உயர்த்தும் ஒரே ஆயுதம் கல்விதான் என்பதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டான். அடுத்த நாள் வேலை முடிந்ததும் ஒரு அரசு மையம் நோக்கி சென்று இரவு வகுப்புகளில் சேர்ந்தான். வேலை செய்த பின் சோர்வுடனும் கூட படிக்க ஆரம்பித்தான். படிப்பு அவனுக்கு கடினமாக இருந்தாலும் அவன் முயற்சியை கைவிடவில்லை. இப்போ எனக்கு தோல்விக்கு பயம் இல்லை, முயற்சி இல்லாததுக்குத்தான் பயம் என்று அவன் தனக்குத்தானே சொல்வான். முடிந்தவரை புத்தகம் கையில் வைத்தான். சில நண்பர்கள் சிரித்தார்கள், சிலர் ஊக்கமளித்தார்கள். நாள் கடந்து வருடங்கள் சென்றன. இரவு பள்ளி முடித்து அரசு தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றான். மிகவும் கடினமான வாழ்க்கை பாதையில் பயணித்த ராஜா தன் முயற்சியின் மூலம் பட்டப்படிப்பை முடித்தான். ஒரு நாள் அவன் கல்வி கற்றதில் பெருமை கொள்ளும் அளவிற்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் கணினி நிரல் எழுத்தாளராக வேலைக்கு சேர்ந்தான். அந்த நாள் அவன் பெற்றோரின் கண்ணில் ஒளியும் நெஞ்சில் பெருமையும் தெரிந்தது. இப்பொழுது அவன் பசுமை பூமி போல வளர்ந்தான். கிராமத்துக்கே ஒரு உதாரணமாக மாறினான். அவன் கதையை பள்ளி ஆசிரியர்கள் மற்ற மாணவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் பள்ளிக்கு வந்த ராஜா அந்த வரலாற்று பலகையில் தன் பெயர் எழுதப்பட்டதை பார்த்தான். "Never give up. Education changes everything." ராஜா, அவனுக்குள் பெருமை இருந்தது. நான் ஒரு நாள் புத்தகத்தை விளக்கினேன். ஆனா அந்த புத்தகம் என்னை உயர்த்தியது. கல்வி என் வாழ்க்கையை மாற்றியது. இந்த கதையின் மூலம் குழந்தைகள் உணர வேண்டியது, வாழ்க்கையில் எப்போது புரிந்தாலும் கல்வியை தொடர வேண்டும். தவறு செய்வது பெரிய விஷயமில்லை, அதிலிருந்து திருந்த வேண்டியதுதான் முக்கியம். ஓகே, குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.